சக்தி திருமகன் வச்சிங்க. ஆனால் பராசக்தி டைட்டில் இன்னும் அதை விட சூப்பராக இருந்தது. அதுவும் அரசியல் தான், அதுவும் கலைஞர் தொடங்கினது தான். இப்போ உங்க பேர்லயே அரசியல் இறங்கியிருக்காரு யார்? விஜய். ஓகே. ஸோ சக்தி திருமகன் விஜய் தொடங்குற மாதிரி அந்த அரசியல் வருமா? இன்னும் தெளிவாக கேளுங்க, ஃப்ரெண்ட்ல வா. ஐயோ எனக்கு புரியல, நீங்கள் இன்னும் பொறுமையாக கேட்டால் எனக்கு புரியும். விஜய் அவர்கள் இதே மாதிரியான அரசியல் தான் தொடங்கியிருக்காரு. ஆமாம். ஸோ நீங்கள் வர பாணியில் தான் விஜயும் மேடைக்கு வராரு. நான் பானியா? ஆமாம், ஒயிட் ஷர்ட் போட்டு தான் அதே மாடலில் தான் தம்பி இருக்கு. கருப்புப்பா. ஸோ உங்களை ஆளாக்க முதல் தொடங்கின எஸ்ஏசி தான். ஆமாம். ஸோ அவருக்கு இந்த அரசியல் அதே மாதிரியான கதைகளாக இருக்குமா? தம்பி எனக்கு இன்னும் புரியல. இல்லை சார், அரசியல் தப்பா வச்சுக்காதீங்க, நான் நேருமே பதில் சொல்கிறேன், ஓகேவா? ஆனால் நீங்கள் புரிய மாதிரி மட்டும் கேளுங்க போதும். இல்லை, விஜய் அரசியல் மாதிரி இருக்குமா வருங்காலத்தில்? இந்த படத்தில் இருக்க விஜய் அரசியல் இது வந்து நான் அரசியல்வாதி இல்லைப்பா, நான் புரோக்கர். ஆக்சுவலாக இந்த படத்தில் புரோக்கராக வேலை செய்கிறேன். நான் புரோக்கர் தானே, நான் ஒரு புரோக்கர் ஆக்சுவலாக. கதையும் சொல்லிட்டாரு புரோக்கர்னு. அரசியல் புரோக்கர் சார். கரெக்டாக சொல்லாம அந்த விஷயத்த உங்களுக்கு மட்டும் வச்சுக்கோங்க, வெளியே சொல்லுறேன். ரெண்டாவது அரசியல் புரோக்கர். ஓகே, பிறந்த நாள் அன்னைக்கு சுட்டு வரவேற்கணும்னு ஏன் ஆசைப்பட்டீங்க? அன்பாலாம் சுடணும்னு ஆசைப்பட்டேன். இல்லை, எல்லாம் டயர்டாக வந்து உட்காந்துருப்பீங்க, பல ப்ரெஸ் மீட் பார்த்துட்டீங்க இல்லையா? இன்னொரு ப்ரெஸ் மீட்டு அப்படி ஆயிடக்கூடாது, உங்களுக்கு ஒரு சின்ன மகிழ்ச்சி தேவைப்படணும், ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அதை பண்ணேன் ஆக்சுவலாக. ப்ளஸ் இந்த மாதிரி சென்டிமெண்ட்லாம் இருக்கக்கூடாது ஃப்யூச்சரில், இதனால அது ஆயிடாது, நத்திங் இஸ் நெகட்டிவ் அப்படின்ற விஷயத்த நான் வந்து சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக சிம்பாலிக்காக. சரி, எப்போ செருப்பு போடுவீங்க? நல்லா இருக்குப்பா, சூப்பராக இருக்குது, நீங்கள் கழட்டி பாருங்கள், வேறு லெவலில் ஆயிடுவீங்க நீங்கள்.